தனி ஒருவன் படத்தில் ஒரு டைலாக் வரும். 2வது பக்கத்தில் உள்ள நியூஸும் 6வது பக்கத்தில் உள்ள நியூஸ்க்கு உள்ள கனெக்ஷனை பற்றி. 2வது பக்கத்தில் லாரி ஸ்ட்ரைக்குன்னா 6வது பக்கத்தில் வெங்காயம் இவ்வளோ உயரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதே தான் இன்றைக்கி கரூரில் இன்றைக்கி முன்னாள் எம்எல்ஏ, ஏன்னா அவர் இப்போ ராஜினாமா பண்ணிட்டார். ஸோ முன்னாள் எம்எல்ஏ விஜயபாஸ்கர் வந்து இன்றைக்கி ராஜினாமா பண்ணிட்டார். ஆனால் அடுத்து உடனே நியூஸ் வருது, அடுத்த 2 வாரங்களில் கரூர் செல்ல இருக்கிறார் முதலமைச்சர் விஜய்னு. கிட்டத்தட்ட கரூர் இன்சிடென்ட் நடந்து 1 வருஷம் ஆக போகுது. இதுவரை அவர் அங்கே போகவே இல்லை. ஏன்னா அங்கே பாதிக்கப்பட்ட மக்களையும் அந்த உறவினர்களையும் கூட அவர் தனியாக இங்கே சென்னை கூட்டு வந்து தான் பார்த்தார், பணியார் கூட்டு வந்து தான் பார்த்தாரே தவிர இவர் அங்கே போகலை. ஸோ இப்போ வந்து அங்கே வந்து அந்த எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு இப்போ இவர் அங்கே போகிறாரு. இப்போ இங்கே போய் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? இப்போ இவர் என்ன எதுக்காக போகிறாருன்னு நினைக்கிறீங்க? அங்கே போய் வருத்தம் தெரிவிக்க போகிறாரா, இல்லை எதுவும் துக்க விசாரிக்க போகிறாரா? அப்படிலாம் இல்லை, வாக்கு சேகரிக்க போகிறாரு. இடைத்தேர்தல் நடக்க போகுது. ஸோ அதுக்கு வாக்கு சேகரிக்க போகிறாரு டிவிக்கு ஆதரவாக. அங்கே போய் என்ன பேசுவார்? இது வந்து நான் பண்ணலாமா, இது வந்து அவங்க பண்ணாங்க, இது வந்து டிஎம்கே சதி, இப்படி தான் மறுபடியும் ஆரம்பித்து மறுபடியும் அந்த பழைய புராணம் தான் பேச போகிறாரு. அது சிபிஐ வழக்கு இருக்குது. ஆனால் திரும்ப திரும்ப இவர் அங்கே தான் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காரு. இவரை வந்து வழக்கு விசாரணை இவர் மேலே தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இவர் குற்றம் சாட்டுற ஃபுல்லாக அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்கே போய் அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீங்கள் ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு நண்பனா, உங்கள் விஜயா என்னை மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா இந்த கரூர் தொகுதிக்கு, நான் மாற்றி காட்டுறேன் இந்த கரூர் அப்படின்னு போய் அண்ணன் வசனம் பேசிட்டு தான் வரப்போகிறாரு. இல்லைன்னு சொல்லலை. அவர் ஆட்சி பண்ணுறாரு, நல்லது பண்ணுறாரு, அதுக்கு நான் வரல. இப்போது அந்த கரூர் விஷயம், இவர் சிஎம் ஆகிட்டாரு, உடனே போய் பார்த்துருக்கலாமே. இப்போ அவங்க எம்எல்ஏ ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் போய் பார்த்து பண்ணி இதெல்லாம் ஒரு ட்ராமாவான்னு தெரியலையா? இதுதான் சொல்கிறேன். அந்த 2வது பக்கத்துக்கும் 6வது பக்கத்துக்கும் உள்ள லிங்க்கு. குதிரை பேரம் தான் நடக்குது. கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏ ஒரு இத்தனை அதிமுக. இது இன்னொன்று என்னென்னா அதிமுகவில் மட்டும்தான் போகிறாங்க. ஏன்னா டிஎம்கேலையும் தோற்றுருக்காங்க. ஸோ டிஎம்கேலேயும் மனக்கசப்பை ஏற்பட்டு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுவாங்களோன்னு நினச்சேன் நான் கூட. பட் டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏடிஎம்கே ஏன் இவ்வளோ வீக் ஆகிட்டாங்க? ஒருவேளை உட்கட்சி விவகாரமாக, இல்லை டிவிகே வந்து ஏடிஎம்கே தான் டார்கெட் பண்ணுறாங்களா? ஏடிஎம்கேவை அடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரே ஆள் டிஎம்கே தான், இங்கே எல்லா பழமும் நம்ம வாங்கிட்டோம்னா ஈஸியாக டிஎம்கே எப்போ பார்த்தாலும் சாஞ்சிட்டே இருக்கலாம்னு நினச்சிருக்காங்களா? என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறான்னு தெரில. ஆனால் இது வந்து ஒரு ஒஸ்டின் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.